திரு பரந்தாமன், இதில் துணைவேந்தர்கள் மாநாடு வேந்தர் என்கிற அடிப்படையில் இப்போது ஆளுநர் கூட்டுகிறார், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஆளுநர் வேண்டுமென்னே ஒரு முரண் செய்ய வேணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஆளுநர் மாநாடுகளை கூட்டியிருக்கிறாருன்னா அவருக்கு அந்த உரிமைகள் இருக்குது. பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தருங்கிற அடிப்படையில் அவருக்கான அந்த உரிமைகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட சான்சலர் வேந்தர்ங்கிற அடிப்படையில் அரசுக்கு அவங்க முறையாக கடிதம் எழுதி இது மாதிரி பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடைய மாநாடு இந்த தேதியில் இந்த இடத்துல நடத்தணும் ஏற்பாடு செய்யணும் போது, ஆளுநர் அப்படிங்கிற போது வேந்தராக இருந்தார் கூட அவருக்கான செக்ரட்டரியேட் கிடையாது, அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. நீங்கள் உயர்கல்விக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார் ப்ரோ சான்சலராக, அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு அந்த துறையினுடைய அமைச்சர் ப்ரோ சான்சலராக இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு துறைகளுக்கு உண்டான பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஸோ அரசோடு சேர்ந்து தான் இதெல்லாம் இவ்வளோ காலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது புதிதாக தான் இவங்க ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4 ஆண்டுகளாக அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல், அரசுக்கு எந்த விதமான ஒரு அறிவிப்பு இல்லாமல் தன்னிச்சையாக இது போன்ற மாநாடுகளை நடத்தி வருவதுன்றது இது கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஆனால் அப்போயாச்சும் அவருக்கு ஒரு ஸ்டிக்கிங் இருந்தது, ஒரு சின்ன அவருக்கு ஒரு உரிமை இருந்தது. ஆனால் இப்போது கடந்த 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அந்த பொறுப்பையும் தார்மீக பொறுப்பையும் அவர் இழக்கிறார். அப்படிங்கிற போது அவருக்கு அதை கூட்டுவதற்கான அடிப்படை அரசியல் அமைப்பு சட்டத்தின்படியோ அல்லது பல்கலைக்கழகங்களின் சட்டத்தின்படியோ அவருக்கு உரிமை இல்லைங்கிறது முதல் கட்டமான கருத்து.